கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். என் பேர் வந்து ஸ்ரிங்கா. நான் 8வது படிக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பிரதமருக்கு வந்து சார்ட் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம். அதில் என்ன எழுதியிருந்தேன்னா, இந்திய பொருளாதாரத்தை பற்றி எழுதியிருந்தேன். நான் இப்போ 8வது படிக்கிறேன் இல்லையா, நான் கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ள வந்து இந்திய பொருளாதாரம் உலகத்திலேயே 2வது இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு எழுதி, நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளேயே அது வந்து முதல் இடத்துக்கு வந்துடும். இது எல்லாமே வந்து பிரதமர்னால தான், அவரோட வழிகாட்டுதல்னால தான் அப்படின்னு எழுதியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கானிக் தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. அதுக்காக வந்து பேட்டி வச்சு அவர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து எங்களை நோட்டீஸ் பண்ணி எங்ககிட்ட இருந்து அந்த சார்ட்டை வாங்கிட்டது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து பிரதமர் இங்கே வராருன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது வந்துடணும்னு வந்து ஆசைப்பட்டோம். அப்போ வந்து அங்கிள் வந்து பாஸ் கொடுத்தாரு. அந்த பாஸை வச்சு நாங்கள் உள்ளே வந்தோம். அப்போ வந்து வரணும்னு சொன்னதுக்கப்புறம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு தோணுச்சு. அதனால இந்த சார்ட் பண்ணி கொண்டு வந்தோம். அதை வந்து பிரதமரே நோட்டீஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் மித்ரா. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து 2 சார்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவள் வந்து ஒரு சார்ட் பற்றி சொன்னால், நான் இன்னொரு சார்ட் பற்றி சொல்ல போகிறேன். அந்த இன்னொரு சார்ட்டில் என்ன நாங்கள் வரைஞ்சிருந்தோன்னா, நாங்கள் ஓட்டு போடுற சமயத்தில் கண்டிப்பாக தாமரை வந்து தமிழ்நாட்டில் வந்து ப்ளூம் ஆகும் அப்படின்னு அதை வரைஞ்சிருந்தோம். தமிழ்நாட்டை வரைஞ்சி அதில் பிஜேபின்னு எழுதி அதுக்கு மேலே லோட்டஸ் வரைஞ்சிருந்தோம். அதை வந்து நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து மோடிஜி வந்து அங்கே மேலே இருந்து எங்களை வந்து நோட்டீஸ் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து நோட்டீஸ் பண்ணாருன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து போலீஸ் கிட்ட வந்து அதை வாங்கிட்டு எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார்.